என்ன பண்ணுது? அது பேசிக்கிட்டு இருக்குது. காக்கா கரையில், காக்கா இன்னொரு காக்கா கூட பேசிகிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு ஃபுட் கிடச்சிருது அப்படின்னா அந்த ஃபுட்டை தானாக சாப்பிடாது, காக்கா மற்றதெல்லாம் கூப்பிட்டு சாப்பிடும். அதுக்காக கூப்பிடுது. யானை என்ன பண்ணுது? ஒரு குட்டி யானை குழிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா கத்துது, அடுத்த யானையெல்லாம் கூப்பிட்டு வந்து தூக்க சொல்லுது. இப்படி நாய் குறைக்குது அப்படின்னா அது சொல்லுது, இங்கே ஒருத்தன் மாட்டியிருக்காவா, ஒருத்தர் மாட்டியிருக்கா, அவனை பிடிச்சி கடிச்சு சுற்றியும் உழைக்கலாம், வா சேர்ந்து உழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அப்போது ஒரு அனிமல் பேசுகிறது இன்னொரு வகையான அனிமலுக்கு தெரியுது. ஒரு நாய் பேசுகிறது இன்னொரு நாய்க்கு தெரியுது. ஒரு பூனை பேசுகிறது இன்னொரு பூனைக்கு தெரியுது. ஒரு யானை கத்துறது இன்னொரு யானைக்கு தெரியுது. நம்ம தான் அதை கத்துறதுங்கிறோம், ஆனால் அது என்ன பண்ணுது? பேசிக்கிட்டு இருக்குது. இப்போ கர்த்தர் பேசுறது நமக்கு கேட்குதா கேட்கலையா? அதான் விஷயமே. கர்த்தர் பேசுகிறார், நம்மகிட்ட அணுதினமும் பேசுகிறார், அணுதினமும் பேசிட்டு இருக்கு. அது நமக்கு புரியுதா புரியலையா? அவர் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குதா கேட்கலையா? அல்லது நீங்கள் வேறு ஒரு ப்ரீடாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ரகமாக இருந்தால் அவர் பேசுகிறது கேட்கும். அல்லேலூயா. அவருடைய ப்ரீடாக நம்ம இருந்தோம்னா அவர் பேசுகிறது நம்ம கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ நாயை பார்த்து நம்ம கத்துதுன்னு சொல்கிறோம், மனுஷன் பேசுகிறத பார்த்து அந்த நாய் என்ன சொல்லும்? என்ன மனுஷன் கத்திட்டு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு. ஆனால் நம்ம பேசிகிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் அது நினைக்கும் இவன் நம்ம இவன் சொல்கிறது உண்மையே புரியலையே அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஆப்பெல்லாம் வந்துருச்சு, யாரோ போட்டு காமிச்சாங்க என்கிட்ட. அந்த அளவுக்கு முன்னேறிட்டோம். ஆனால் கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை கூட நமக்கு புரியவே மாட்டேங்குது. அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட நமக்கு புரியல. சில நேரங்களில் ஆண்டவா நீ இருக்கிறியா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். உண்மையாகவே கர்த்தர் இருக்கிறார். அவர் அணுதினமும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற காரியங்கள் தான் நமக்கு என்ன பண்ணுறதில்ல, புரியறதில்ல. இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? நான் பேசுகிறது, நான் சாதாரணமாக எப்படி இருக்கீங்க பிரதர், நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன், இப்படி இருக்கு அப்படி இருக்கு. ஆனால் ஆவியில் நிறைந்து பேசுகிற காரியங்களை உணர்ந்து கொள்ள முடிகிறதா? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் எப்பொழுது ஆவியில் பேசுகிற காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியுதோ அப்போ நீங்களும் ஆவி மனுஷியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. மாம்சத்தில் புரிந்து கொள்ளவே முடியாது. மாம்சத்தில் உங்களால் புரிந்து கொள்ள முடியும்னா இந்த பைபிள் உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும். ஒரு அப்படியே கதை புக்கு மாதிரி படிச்சுட்டே வந்தோம்னா இந்த அட்டையிலேருந்து இந்த அட்டை வரைக்கும் எல்லாம் நமக்கு புரிஞ்சிடும். ஆனால் இது அப்படி படிக்க வேண்டிய புஸ்தகம் அல்ல, இது ஆவிக்குரிய புஸ்தகம். அல்லேலூயா. இது மாம்ச கண்களில் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது, ஆவிக்குரிய கண்களில் பார்த்து புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால தான் நான் சொல்கிறேன், வெளி தேசங்களில் டிபேட்ஸ் வரும். ஹோலி குரான் சூப்பரா இல்லை ஹோலி பைபிள் இதா அப்படின்னு அதை பற்றின டிபேட்ஸ் வரும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, சில காரியங்களெல்லாம் சொல்லிவிட்டு இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு, கன்னி மரியாள் இடத்துல இருந்து வந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் அப்படின்னா அவர் எப்படி இருந்தாலும் கன்னி மரியாதத்தில் பால் குடித்து தான் வளர்ந்துருப்பா. அப்போ மாம்சத்தினுடைய உணவை தான் அவர் எடுத்திருக்கிறார். அப்போ அதிலிருந்து பாவம் உங்களுக்குள்ளே இப்படி அவங்க மாம்ச ரீதியான காரியங்களே சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஆவிக்குரிய விஷயங்கள் நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாது. அப்போது வேதம் ஆவிக்குரிய விதத்தில் படிக்கக்கூடிய புஸ்தகம். அல்லேலூயா. அதனால தான் மாம்சத்தில் அமர்ந்து கேட்டோம்னா நமக்கு புரியாது. ஆனால் ஆவிக்குரிய கண்களினால், ஆவிக்குரிய செவிகளினால் நம்ம கேட்கும் பொழுது அது புரியும். அதனால தான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி அவன் பேசுகிறான், கேட்குறவன். அது இல்லாத மனுஷன், ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாத மனுஷனுக்கு அது புரியாது, கேட்டாலும் விளங்காது. திரும்பி கேட்டால் ஒரு வேளை விளங்கமாக இருக்கும். சரி, அதனால தான் அதை சொல்கிறேன், திருப்பி கேளுங்க. அதனால தான் யூடியூப்பில் வருது. யூடியூப்பில் நீங்கள் திரும்பி கேட்கும் பொழுது சில காரியங்கள்லாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஓகே, இந்த சிலுவை ஷேப் இப்படி இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுது? இப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டால், நமக்கும் தேவனுக்கும் உண்டான உறவை அது சொல்லுது. தேவனுக்கும் நமக்கு உறவு கரெக்டாக இருக்கணும், அதுதான் இது. அப்போது இப்படி குறுக்க ஒரு இது வருது பாருங்கள், இப்படி ஒன்று வந்துருச்சு, தேவனுக்கு நமக்கு உறவு சரியாக இருக்கணும். அடுத்தது இப்படி போயிருக்கிறது என்ன, நமக்கும் மனிதனுக்கும் உறவு சரியாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் சிலுவை சொல்லுகிற காரியங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுக்கும் நமக்கும் சரியாக போய் வச்சுக்கிறோம். எப்போவுமே ஜெபம் பண்ணிக்கிறோம், குடும்ப ஜெபம் இருக்கும், நம்ம இப்போ பைபிள் படிப்போம், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். நம்ம நினச்சிக்கோம் நமக்கு நமக்கு கரெக்டாக இருக்க உறவு, எவனும் இதை பிரிக்க முடியாது, எவனும் நம்ம பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சில பாஸ்டர்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லி ஆண்டவரோடவே உறவை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு தன் பக்கத்தில் இருக்கிற மனைவியை விட்டுருவாங்க, தன் பக்கத்தில் இருக்கிற கணவரை விட்டுருவாங்க. எனி டைம்
அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, மனிதர்களுக்குள்ளே இருக்கிற உறவு அது பாதிக்கப்படுகிறது. இப்போ ஆண்டவருடைய காரியம் என்னன்னு சொல்லி கேட்டால், மனிதர்களோட தேவனுக்கு இருக்கிற உறவும் மனிதர்களோடு மனிதர்களுக்கு இருக்க உறவும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அல்லேலூயா. இது அதிகமாகும், மனுஷங்களோடவே அதிகமாக போயிட்டா. நேற்று ஆவிக்குரிய ஒரு பையன்கிட்ட கேட்குறேன், ஏன் என்ன எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், ஆனால் ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா. என்ன தப்பு நடந்துருச்சு? என்ன தப்பு நடந்துருச்சுன்னு? பெரிய தப்பு நடந்துருச்சு பாஸ். என்ன தப்புடா நடந்தது? பரவாயில்ல சொல்லு. சொல்கிறான், நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணி வச்சுட்டாங்க, வேறு வழி இல்லை, நான் சினிமாவுக்கு போயிட்டேன், ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உண்மையுள்ளவனாக இருந்தான். எனக்கு அந்த விதத்தில் ரொம்ப பிடிச்சிது. அவன் என்னை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு சொன்னான், நான் படத்துக்கு போயிட்டேன், மன்னிச்சிருங்க, தெரியாமல் போய். அவன் என்னை புக் பண்ணி, இனி நான் போகவே மாட்டேன். ஏன்னா நான் கேட்டேன், ஒன்றும் தப்பு இல்லைடா, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்ல, உனக்கு அது சந்தோஷமாக இருந்ததா அப்படின்னு, உனக்கு ஹாப்பியாக இருந்ததா அப்படின்னு. ஐயோ இல்லை, எனக்கு நல்லா ஹாப்பியாகவே இல்லை, கஷ்டமாக இருந்தது, எப்போ வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா. அப்போ உண்மையாக என்ன சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாவம் செய்வது கசப்பு. பாவம் செய்கிறது செய்வாங்க, ஆனால் பிடிக்காம தான் செய்வாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பாவத்தையே கஷ்டமாக தான் செய்வாங்க. இன்ட்ரெஸ்டாக ரொம்ப பிடிச்செல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. எவனோ ஒன்று பண்ணிட்டான், செஞ்சுட்டேன், எவனோ இது செஞ்சுட்டான், அது பண்ணிட்டேன். ஆனால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமான்னு கேட்டால் சந்தோஷத்தை கொடுக்காது, என்றென்றும் கொடுக்காது, எப்பொழுதுமே அதை சந்தோஷத்தை கொடுக்காது. ஆகையினால நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் பாவம் செய்தாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுங்கிறதே இன்றைக்கி நான் சொல்கிறேன். அது நீங்கள் அந்த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கவலையை கஷ்டத்தை அழுகையை கொடுத்துட்ருக்கோம். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற ஒரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். அவர் செய்கிற காரியம் அற்புதமாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரம்மாண்டமான காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம கரங்களை தட்டுவோம். எல்லாம் தட்டுங்க, தட்ட வரைக்கும் விட மாட்டேன் எல்லாரும். சூப்பர். ஓகே, எடுத்து வாசிப்போம். மத்தேயு 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 34வது வசனத்திலிருந்து 39 வரைக்கும் வாசிங்க. என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களில் நியாயஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அல்லேலூயா. இதே தாங்க சிலுவை சொல்லுகிற அடையாளம் இதுதான். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்திலும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும். அந்த ஏன் முழு முழு முழுன்னு வருது, அந்த அந்த ஃபுல் அந்த ஹோல் பீயிங்கை கேட்குறார். உங்களுடைய முழுசாக அவர் கேட்குறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முழுசாக கேட்குறாரு. ஹல்லேலூயா. முழுசாக கேட்குறாரு. அவர் கேட்குறார். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நான் கொஞ்சம் அப்படியே இது பண்ணுவேன், கொஞ்சம் நான் ஆர்டர் கொடுப்பேன், கொஞ்சம் நான் இது பண்ணிக்குவேன். ஆனால் மற்றதெல்லாம் உலகத்துக்குள்ளே போய் பண்ணிகிட்டு இருப்பேன். எல்லாம் பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன். நான் சர்ச்சுக்கும் போய்க்குவேன், இதுவும் செஞ்சுக்குவேன், இதுவும் பண்ணிக்குவேன், அதுவும் பண்ணிக்குவேன். அப்படி இல்லை. ஆண்டவர் கேட்குறாரு, உன் முழு ஆத்துமாவோடும். ஹல்லேலூயா. ஃபுல்லாக அவர் எதையுமே. அப்போ ஆண்டவரும் உங்களை முழுசாக கேட்குறார், எனக்கு ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நீங்களாம் கருப்பு, நான் கருப்பு மண், நீங்கள் வெள்ளையாக இருக்கிறேன், வெள்ளை மண், எல்லாமே மண் தான். அதனால் நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கேன், அழகாக இருக்கேன், அப்படி இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் மண் பொம்மை. பக்கத்தில் பார்த்து சொல்லு, மண் பொம்மை. நீயும் மண் பொம்மை, நானும் மண் பொம்மை. ஆமாம். இதுக்குள்ளே தேவனுடைய ஜீவ சுவாசம் இருக்குது. ஜோயே ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. அந்த ஜீவன் தான் முக்கியமே தவிர
நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, உங்களுக்கு இது இருக்குதா அது இருக்குதா இல்லையா, எல்லாம் விஷயம் இல்லை, வெறும் அனுபவம். இது நீங்கள் மனசில் நல்லா வச்சுக்கணும். உங்களுக்குள் ஒருவர் இருக்கிறார். இந்த மண் பாண்டத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் தான் முக்கியம். நீங்கள் எப்போவுமே அவரை தான் பார்க்கணும். நீங்கள் யாருங்கிறத பார்க்கக்கூடாது. உள்ள பொக்கிஷம் இருந்துருச்சு அப்படின்னா அந்த மண்பாண்டைக்கு நல்ல வெயிட்டு சூப்பராக இருக்கும். அந்த மண்பாண்டம் என்ன பண்ணும், சூப்பராக இருக்கும். அந்த வெறும் நீங்கள் கத்திரிக்காய் செடி எடுத்துகிட்டு போகிறீங்க, கத்திரிக்காய் செடி எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி போய் சரி நட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடப்பாறை எடுத்துகிட்டு போகிறீங்க, போய் டங் குத்துறீங்க நிலத்துல, கத்திரிக்காய் செடி நட்டி வைக்கலான்னு. இங்கே குத்துனா டங்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னடா என்னமோ சத்தம் கேட்குது. உடனே தோண்டி பார்த்தா உள்ளே ஒரு பானை இருக்குது. அந்த பானையை எடுத்து வெளியே வச்சு பார்த்தா உள்ளே ஃபுல்லாக தங்க காசாக இருக்குது, பொக்கிஷம் இருக்குதுன்னு வைங்க. அது வெறும் பானை, ஆனால் உள்ள என்னது பொக்கிஷம் இருக்குது. அட என்ன வெறும் தங்கம் தானே, இப்படி தூக்கி போட்டு வந்துடுவீங்களா? பானை வெறும் மண் பானை, சரி இதுனா வெறும் தங்கம் தானே தூக்கி, இல்லை உள்ள பொக்கிஷம் இருக்கிறதுனால அந்த பானைக்கு அவ்வளோ மதிப்பு கொடுப்போம். உடனே அந்த பானையை கொண்டு வந்து வீட்டில் போட்டு வச்சு துணியை போட்டு மூடி வச்சு யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுவேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்துக்கு நம்ம அவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், அவ்வளவு காரியங்களை கொடுக்குறோம். அப்படின்னா இப்போ உங்களுக்குள்ள மகா பெரிய தேவன் உங்களுக்குள்ள பொக்கிஷமாக அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்கு. அவர் உங்களை ஆசையாக பார்க்குறாரு. நம்ம காலையில் ஆராதனை என்ன பண்ணிட்டு துதி ஆராதனையிலேருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். கர்த்தர் உங்களை அவ்வளோ ப்ரீஷியஸாக பார்க்குறாரு. ஏன் பார்க்குறாரு? வெறும் மண்ணு பொம்மை தானே. ஏன் இப்படி பார்க்குறாருன்னா அதுக்குள்ள பொக்கிஷம் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு. நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். கிறிஸ்து இயேசு மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ண முடியும்? கிறிஸ்து இயேசுவினுடைய அத்தனை குவாலிட்டியும் உங்ககிட்ட என்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க பாவம் செய்றீங்க, தப்பு செய்றீங்க, திடீர்னு கத்துறீங்க, திடீர்னு கோவப்படுறீங்கன்னா நீங்க நடிக்கிறீங்க. ஏன்னா அது நீங்க இல்லை. ஹல்லேலூயா. நீங்க பண்ற எல்லா மால் ஃபங்க்ஷன்ஸும் நீங்க கிடையாது. அது நீங்கள் உங்கள் கேரக்டரே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன் ஆரம்பத்திலிருந்து, ஒரு தப்பு செய்கிறோம், பாவம் செய்கிறோம் அப்படின்னா அந்த பாவம் தப்பெல்லாம் நீங்கள் செய்யவே இல்லை. அது உங்களோட கேரக்டர் இல்லை, உங்களோட டிஎன்ஏல அது கிடையாது. ஏன்னா டிவைன் டிஎன்ஏ நமக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. அது டிவைன் டிஎன்ஏ, அவருடைய வித்து நமக்குள் தரித்து இருக்கிறதுனால நம்ம செய்யறது, தப்பு செஞ்சோம்னாலும் என்ன செய்தனாலும் அதெல்லாம் நம்மளே கிடையாது. ஹல்லேலூயா. இது நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னா அது என் டிஎன்ஏல கிடையாது, நான் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். அப்போ என்ன பண்ண முடியும்? நம்முடைய வாழ்க்கை அதை நோக்கி தான் போயிட்டே இருக்கணும். நான் அடுத்த தேவன் இடத்துல நான் கரெக்டாக இருந்துட்டு இருப்பேன், ஆனால் மனுஷன் இடத்துல என்னால் கரெக்டாக இருக்க முடியலன்னா அந்த முழுமை கிடையாது. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோடு கிடையாது. நீங்கள் ஏதோ உலகத்துக்குள்ள ஏதோ யாருக்கூடயோ இடிச்சுக்கிட்டு இருக்குது, எங்கேயோ பிரச்சனை இருக்குது. இந்த நாளில் அதில் நீங்கள் மனம் திரும்பணும். யார் இடத்துலையாவது நம்ம பிரச்சனை பண்ணியிருக்கிறோமா? யார் இடத்துலையாவது நமக்கு மனக்கசப்பு இருக்கா? ஒரு மனிதனோடு மனக்கசப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் தேவனோடு மனக்கசப்பு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ சிலுவையில் இந்த கிராஸை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது வெறும் குச்சி, அது பிரயோஜனம் இல்லை. சிலுவை இருக்கும் பொழுது தான் அந்த சிலுவை தான் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய பாவங்களை நீக்குகிறதா இருக்கிறது. சிலுவை மரம் எதை சொல்லிட்டு இருக்குது? நம்முடைய பாவ சாபங்களை நம்ம வாழ்க்கை விட்டு எடுக்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆகையினால நாம் அதை பார்க்கும் பொழுது தான் அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மட்டும் மனிதனோடு இருக்கிற உறவில் நீங்கள் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அது சிலுவை மாதிரி இருக்காது, வெறும் ஒரு கம்பம் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு கொம்பு வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எப்பொழுது மனிதர்களோடு நீங்கள் உறவை சரி செய்கிறீர்களோ, நீங்கள் எப்போ அதை செய்கிறீங்களோ, ஏன்னா யாரோ மாட்டிக்கிட்டீங்களாட்டு எங்கேயோ பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்களாட்டு இருக்குது. ஆண்டர் ஏன் அதை சொல்லலான்னு தெரியல, நான் வேறு ஏதோ டாபிக். அப்போது மனுஷங்களோட உறவை சரி செய்யுங்க, கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. மனுஷன் அதாவது தப்பு நடந்துடும், நம்மளுக்கு கோபம் வராமலாம் இருக்குது. அதான் நம்ம இல்லையே, நம்ம தான் இல்லையே. அது ஏன்னா டிவைன் டிஎன்ஏ நமக்குள்ளே இருக்குது. நான் பேசுகிறது வேறு, நமக்குள்ளே ஒன்று ஃபீட் பண்ணியிருந்தா அது ஒன்று பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அது அப்போ அதோட வேலையை செய்யலேன்னு தானே அர்த்தம். நான் குக்கர் வைக்கிற அது மிக்சி மாதிரி வேலை வந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? உள்ளே இருக்க சாப்பாடெல்லாம் கூழ் மாதிரி ஆகிடும். அப்போது மிக்சிக்குள்ளே ஏதாவது போட்டு அரைக்கலான்னு பார்த்தா அது வெந்து போச்சுன்னு வைங்க, அப்போ அதோட வேலையை பார்க்கல. அப்போது ஒவ்வொரு பொருளும் அதோட வேலையை பார்க்காத மாதிரி நம்மளும் நம்மளுடைய டிவைன் மேட்டரை பார்க்காம வேறு வேலைகளை நம்ம செய்துட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுடைய உபயோகம் இந்த பூமியில் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு 100% உபயோகப்படுத்தணுமா? அந்த ஒரே வசனம் சொல்லுது, உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு சிந்தையோடும் நீ அவரிடத்துல அன்பு கூறு. அன்பு கூறுனா என்ன? எப்படி அன்பு கூறுறது? அவரிடத்துல அன்பு கூறுறோம் அப்படின்னா எப்படி அன்பு கூறுறது? நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரே காரியம் ஜெபம். அவரிடத்துல ஜெபிக்க நாம் போகும் பொழுது
நமக்கு ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் ஜெபிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய தேவை என்னென்னு அவருக்கு தெரியும். மத்தேயுல 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் போட்டிருக்கு, 8வது வசனத்தில் போட்டிருக்கு. இதெல்லாம் நான் இன்னது தேவை என்பதை நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் அறிந்திருக்கிறாரா? அப்போது நான் ஏன் கேட்கணும்? இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போனார். எப்போ பார்த்தாலும் ஜெபிப்பார். பார்த்துருக்கேன், நைட்டில் இரவு நேரம் போய் ஜெபிப்பார், மலையில் ஏறி ஜெபிப்பார், தோட்டத்துக்குள்ளே போய் ஜெபிப்பார், எங்கே போனாலும் ஜெபிப்பார். நம்ம போய் ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணுறோம்? நம்ம ஜெபிக்கும் போது என்ன ஜெபம் பண்ணுறோம் சொல்லுங்கள்? என்ன தேவை இருக்குது அதை நம்ம ஜெபிப்போம். இந்த தேவை இருக்காண்டவர், இது வேணும், இது வேணும், இது வேணும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது எப்படி ஜெபித்தார்? ஆண்டவரே, நாளைக்கு 5000 புருஷர்கள் வருவாங்க, நான் இத்தனை அப்பம் எனக்கு வேணும், இத்தனை இது நான் பண்ணி கொடுக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னார். ஏதாவது தேவைகளை குறித்து அவர் ஜெபித்தார்னு நினைக்கிறீங்களா? இல்லை நாளைக்கு புயலில் சிக்க போகிறான என் சீசர்கள், கடல் மேலே நடக்கணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு போனாரா? எனக்கு 5000 பேர்த்த போஷிக்கிறதுக்கு உண்டான 5 அப்பமும் 2 மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா? எதுவும் தேவைகளை பற்றி அவர் ஜெபிக்கல. அப்புறம் என்ன தான் ஜெபித்தார்? என்ன ஜெபித்தார்னா, அவரோடு கூட இருக்கிற உறவை அவர் ஸ்ட்ராங் ஆக்குனார். தேவனோடு கூட இருக்கிற உறவு. என்னுடைய மகன் இல்லை என்னுடைய மகள் என்னிடத்துல வரும்பொழுதுலாம் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருந்தால் வைங்க, எப்படி இருக்கும்? எனக்கு வரா டேடி எனக்கு ஒரு கிண்டர் ஜாம் வாங்கி கொடுங்க, வரா டேடி எனக்கு ஒரு புளிப்பு ஜாம் வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு குருவி ரொட்டி வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறான்னு வைங்க. வரப்பெல்லாம் ஏதோ ஒன்று கேட்குறான்னு வைங்க, எப்படி இருக்கும்? நீ வரதே ஏதாவது கேட்கறக்கு தானா அப்படின்னு நமக்கு இருக்கும். ஆனால் என்னுடைய மகள் ஒரு நாளும் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணதே இல்லை. எப்பொழுதும் நான் வீட்டுக்குள்ளே வரும் பொழுதும் அவள் எங்கே இருப்பான்னு தெரியாது, ஆனால் ஓடி நான் என்ன சூழ்நிலையில் இருக்கேன்னு தெரியாது, என்ன பொசிஷனில் நிற்கிறேன்னு தெரியாது, அப்படியே ஜம்ப் பண்ணி ஏறி பிடிச்சிடுவா, அப்படியே கழுத்தை கட்டி பிடிப்பா, அப்படியே முத்தம் கொடுப்பா. என்னன்னெலாம் தெரியாது, நான் என்ன பொசிஷன் நிற்கிறேன், டயர்டில் நிற்கிறேன்னா நானும் ஏறி அப்படியே நிற்கும் பொழுது பேக் இது இருக்கும், பைபிள் எல்லாம் வச்சுட்டு நிற்கும், அப்படியே ஜம்ப் பண்ணுவான், முத்தம் கொடுப்பா, என்ஜாய் பண்ணுவா. அதுதாங்க ஜெபம். தேவனிடத்துல போகும் பொழுது ஆண்டவர் என்ஜாய் பண்ணணும். எப்பாட்ட போறேன்னா அப்படின்ட்டு போய் அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவரோடு கூட இருக்கிற அந்த நேரத்தை என்ஜாய் பண்ணணும். அதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. அப்போ எந்த காரியத்துக்காகவும் அவர்கிட்ட போகவே கூடாது. எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, இது செய்யுங்க ஆண்டவரே, அது அதான் சொல்றாரு, உனக்கு இன்னது தேவைன்னு நான் அறிந்திருக்கிறேன்டா, நீ எதுக்கு சும்மா கேட்டுட்டே இருக்கிற? உனக்கு என்ன பண்ண ஜெபம்னா என்ன சொல்லுங்க? இந்த தேவைகளை அவரிடத்துல தெரியப்படுத்துறது. ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துங்கள். ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணு, கேட்காத. எனக்கு இந்த தேவை இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணு, கேட்டுட்டே இருக்காத. கேட்டால் அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடும். எந்த அப்பாவுக்குமே பாருங்கள், கேட்டுகிட்டே நைன்னு கேட்டுகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அம்மா எனக்கு இட்லி கொடுமா, அம்மா எனக்கு இட்லி செஞ்சு கொடுங்க, இட்லி செஞ்சு கொடுங்க. அடா செஞ்சு கொடுக்குறேன்டா, நைட்டு வரட்டும் செஞ்சு கொடுக்குறேன். இட்லிக்குன்னு ஒரு டைம் வச்சுருப்பாங்க அவங்க, அந்த டைமில் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இட்லி வேணும் இட்லி வேணும் இட்லி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? என் பிள்ளை கேட்கறதுக்கு முன்னாடியே அவளுக்கு தேவையான ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவேன். நான் ஒரு சாக்லேட் ஒரு டேரி மில்க் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வச்சுருப்பேன் பாக்கெட்டில். நான் உள்ளே வந்துன்னு அவள் நல்லா கொஞ்சம் முடிஞ்சு என்ஜாய் பண்ணி எல்லாம் கட்டி புரண்டு எல்லா சந்தோஷமும் பண்ணதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு டேடி என்ன வாங்கிட்டு வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையானதை எடுத்து நான் கொடுப்பேன். அவளுக்காக தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஹல்லேலூயா. நான் இப்போ சொல்கிறதெல்லாம் எல்லாமே ஆவிக்குரிய சத்தியங்கள், நீங்கள் நல்லா உள்ளே புரிஞ்சுக்கணும். என்னுடைய அப்பா நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனால் நான் போய் அவர்கிட்ட சந்தோஷமாக நான் அவரோட நேரத்தை செலவு பண்ண, ஐக்கியமாக அவரோடு கூட நான் லவ் பண்ணும்போது, நான் அவரை லவ் பண்ணணும். ஒரு அப்பாவை நம்ம நேசிக்கணும். லவ் பண்ணும் பொழுது எல்லாம் அவரும் என்ஜாய் பண்ணிவிட்டு அவரும் நம்மளை கொஞ்சி கொலாவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானதில் எடுத்து கொடுப்பேன். தான் அவனுக்கு சாக்லேட் வந்துட்டேன், வண்டியில் இது வச்சுருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வா, இங்கே அந்த என் பேக்கில் இது இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு அவளுக்கு தேவைகள் அத்தனையும் நான் வாங்கி வச்சுருப்பேன். நான் அவள் என்கிட்ட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்பொழுது நான் அதை எடுத்து கொடுப்பேன். ஆனால் அவள் வந்த உடனே, டேடி எனக்கு பென்சில் வாங்கிட்டு வந்தீங்களா, டேடி எனக்கு இது வாங்கிட்டு வந்தேன், எனக்கு இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்கன்னா எனக்கு என்ன ஆகும்? ஃபீல் ஆகிடும், என் பிள்ளை ஏதோ தேவைக்காகவே என்கிட்ட வந்துட்டு இருக்கிறாளே. நான் சொல்கிறேன், இன்னிலிருந்து அந்த மாற்றுங்க. ஜெபத்தில் இந்த தேவை இருக்குது, இது வேணும் அது வேணும் இது வேணும் கேட்காதீங்க. ஜெபத்தை மாற்றுங்க. ஆண்டவரே உங்களோட இருக்கிற நேரம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுங்கள். தேவனோடு இருக்கிற நேரம் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா நமக்கு தேவை அவருக்கு தெரியும். உன்னோட தேவை இது வேணும், ராஜ்குமாருக்கு இது வேணும்னு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு இந்த தேவை இருக்குன்னு தெரியும். நான் அதனால ஆண்டவரே ஊழியத்துக்காக இல்லை குடும்பத்துக்காக நான் கேட்குறதே விட்டுட்டேன். முதல்ல நான்
அப்படியே கதறு, ஆண்டவரே புது ஊழியம் தான் நான் செய்கிறேன், இந்த ஒரு ஸ்பீக்கரு ஆண்டவரே, ஒரு மிக்சர் வாங்கி கொடுக்க முடியும், ஒரு கீபோர்டு, அது இது கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் தெரிஞ்சு போச்சு, ஓ இது வேலைக்காகாது. இதெல்லாம் கேட்கறதுனால ஆண்டவர் டென்ஷனை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாரு. அப்படியே என்னடா இந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் எதுவும் கேட்டுகிட்டே இருக்குது, நான் கேட்குறதே நிறுத்திட்டேன். தானாக வருது எல்லாமே. அல்லேலூயா. தானாக ஒவ்வொன்றும் வருது. நான் சொல்கிறேன் தானாக வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தானாக வரும். அல்லேலூயா. தானாக வரும். உங்களுடைய தேவைகள் தானாக சந்திக்கப்படும். எப்போ? தேவனோட நேரத்தை செலவு செய்யுங்க, தேவனுடைய ஆராதனை, நல்ல சந்தோஷமா இருங்க. அவருடைய கூடாரத்தில் சந்தோஷம், கம்பீர சத்தம் இருக்குது, காடல் பாடல் இருக்குது. லூக்கா 15 சொல்லப்பட்டபடி ஆடல் பாடல் சந்தோஷம் களி கூறுதல் அவரிடத்தில் உண்டு. நீ உலகத்தில் போய் தேடிப்பாரு, நீ உடல் நான் தான் சொல்ல, உலகத்துக்காக நீ போய் டான்ஸ் ஆடிப்பாரு, ஒரு சந்தோஷம் வராது. ஒரு 10 பேர் கை தட்டுவான், அப்படியே சூப்பராக ஆடினேன்பா, ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு சுக்குக்கும் வேலைக்காகாது. தேவனுடைய ராஜ்யத்தில் நின்று ஒரு ஸ்டெப் வச்சுப்பாரு, ஆண்டவர் அப்படியே எழுந்து நிற்பார். என் பிள்ளை என்னமோ எனக்காக செய்கிறான்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பச்சை குழந்தை வந்து எங்கள் அம்மா சொல்லு அம்மா சொல்லு, அந்த குழந்தை அப்படிங்க, என் பிள்ளை பேசிட்டான். ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை பேசிப்பார், அப்படியே பரலோகமே களி கூர்ந்துட்டு நிற்கும். ஆனால் நீ என்ன வசனம் வேணாலும் பேசு, உலகத்துக்குள்ள ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, நீ ஒரு வார்த்தை பேசினா போதும், கர்த்தர் வாழ்க்கையில் கிரியை செய்கிறத நீ பார்க்க முடியும், அற்புதத்தை பார்க்க முடியும், அதிசயத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமா, தேவனோட செலவு பண்ணு டைமை. ஹல்லேலூயா. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிள்ளைங்களெல்லாம் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது நான் ஏதாவது ஒரு வகையில் ஆண்டோடைய வார்த்தையை உள்ள அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு வகையில் அந்த பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது அப்படியே தேவனுடைய ராஜ்யத்தில் படி கொடி கட்டி பறக்கணும். ஹல்லேலூயா. அதான் ஆசை, ஒவ்வொருவருக்கும் அதான் ஆசை. பிள்ளைகள் அப்படியே வளர 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 கர்த்தருடைய வேதத்தில் வளரணும், ஆண்டோடைய வார்த்தையில் வளரணும். அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சு பிடிச்சிட்டு வந்துடணும் மேலே. ஹல்லேலூயா. அது என் ஆசை. ஒரு உலகப்பிரகாரமான ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கே இப்படி ஒரு ஆசை இருக்குமே அண்ணா, என்னுடைய பிதா. ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம மேலே எவ்வளவு ஆசை இருக்கும். என் பிள்ளை எப்படியாவது அப்படிதான் அவர் நினச்சிட்டே இருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டர்கிட்ட போகும்பொழுதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம். நம்ம மனசில் ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட்டு வந்துடும். அப்படியே கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே ஹல்லேலூயா, அன்புள்ள பிதாவே நமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு ஆரம்பிப்போம். ஆண்டவரே இந்த மாதம் ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, ஆண்டவரே எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவரே வேன் ஃபீஸ் கட்டணும். இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் நான் ஜெபிச்சது சொல்கிறேன். ஆண்டவர் எப்படியாவது, ஆண்டவரே அப்பா நமக்கு நான் இப்படிலாம் விட்டுட்டேன். நீங்கள் கட்டலைன்னா அவமானம் யாருக்கு? உங்களுக்கு தான் அவமானம். விட்டுனேன் அப்பா, எனக்கு அவமானம். இப்போ நான் வந்து கட்டலை அப்படிங்கும்போது அவனுக்கு அவமானம் இல்லை, எனக்கு தான் அவமானம் வரும். ஸ்கூலில் போய் அவனை எழுந்திரிச்சு நிற்க வச்சாங்கன்னா யாருக்கு அவமானம்? எனக்கு தான் அவமானம். நான் சொல்லிட்டேன், இவன் சொல்லிட்டான் உங்களுக்கு தான் டேடி அவமானம், பிரச்சனை இல்லை. நான் ஆண்டவரே நான் எங்கேயாவது வைக்கப்பட்டேன்னா அது உங்களுக்கு தான் அவமானம், இனி நான் அந்த மாதிரி பண்ண. ஆண்டவர் டக்குன்னு ஒவ்வொரு காரியங்களும் அற்புதங்களாக திறந்தார். நான் என்ன சொல்கிறேன், நம் வாழ்க்கையில் இந்த ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், அப்பா பிள்ளைங்கிற உறவை ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். ஆமென். ஏன் அப்பா எனக்கு எல்லாத்தையும் நல்லது தான் செய்வார். எனக்கு பாம்பை கொடுக்க மாட்டார், மீன் தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு தவறானதை கொடுக்க மாட்டேன், கரெக்டாக தான் கொடுப்பாரு. என்னை கரெக்டான இடத்துல தான் வச்சுருப்பார். நான் கரெக்டான ஆளுகளை சந்திக்க வைப்பார், தவறான ஆளுகளை என்னை சந்திக்க வைக்க மாட்டார். ஸோ இப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு எப்போ பார்த்தாலும் நமக்கு என்னது, கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பேட் தான் நமக்கு இருக்குது. எதை எடுத்தாலும் எதை தவறாக நடந்துருமோ, இது கரெக்டாகிருமா, இது தப்பாயிருமோ, அது தப்பாயிருமோ. இல்லை, நீங்கள் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் குட்டை நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். எப்பொழுதும் எனக்கு நன்மையானது நடக்கும், ஏன்னா என் தேவன் என்று கூட இருக்கிறார் அப்படிங்கிற நன்மையானதான் நடக்குங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும், உங்களை நடத்துகிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை நடத்த நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், தேவன் இடத்துல உறவு உங்களுக்கு எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே போல் மனிதன் இடத்துல உங்களுக்கு உறவு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு செய்வார். உங்களுடைய விசுவாசம் என்ன? மொத்த விசுவாசத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று அடிப்படை விசுவாசம் இருக்குது, இன்னொன்று நடைமுறை விசுவாசம்னு ஒன்று இருக்குது. அடிப்படை விசுவாசம்னா என்ன? அடிப்படை விசுவாசம் நாம் விக்கிரக ஆராதனையில் இருந்திருக்கோம் முற்காலத்தில். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு,
இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். அவர் தான் நம்ம நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நம்மை அவரோடு கூட எழுப்பியிருக்கார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது தான் அடிப்படை விசுவாசம். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அது அடிப்படை. அதுக்கு அடுத்தது நடைமுறை விசுவாசம்னு இருக்குது. அது என்ன? நம்முடைய அன்றாட தேவைகளில் தேவனை விசுவாசிப்பது. அன்றாட இதில் ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் வரலை அப்படின்னா மேபி அது தேவனுடைய சித்தம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அதுக்காக நீங்கள் என்ன ஆண்டவர் எனக்கு இது கொடுக்கல கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. ஆண்டவரே உங்களுக்கு தேவையான நேரத்தில் எனக்கு கொடுப்பீங்க, எனக்கு தெரியும். ஆனால் அவமானம் மட்டும் எனக்கு வரக்கூடாது. பிள்ளை அவமானப்படக்கூடாது, நம்ம நிற்கணும். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு ஏன் எனக்கு கொடுக்கல, கொடுத்தா நீ முடிஞ்சிருவ. ஒரு குடிகார பையனுக்கு அப்பா கார் சாவியை கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? அவன் குடிச்சிக்கிட்டே இருக்கிறான். காஸ்ட்லி காரு, இந்த சாவின்னு எடுத்து கார் சாவி கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? அவன் போய் எங்காவது போய் மோதிட்டு விழுவான். இப்போ அப்பாவுக்கு கார் மேலே பிரியுமா, பையன் மேலே பிரியுமா? பையன் மேலே பிரியும். அதனால தான் கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன் கொடுக்கல சாவியை? பையன் மேலே இருக்கிற அன்பு. அப்போ உங்கள் மேலே இருக்கிற அன்புனால தான் ஆண்டவர் உங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வச்சுக்கிறாரு. நீங்கள் மாறணும். ஏன் நான் அந்த 40 நாளில் வர வேண்டிய அந்த காரியங்களை ஏன் அத்தனை வருஷம் இழுத்தடிச்சார்? செங்கடல் கூட அவன் சமாளிச்சிடுவான். ஆனால் எவனாவது ஒருத்தர் கத்தியோட வந்துட்டானா, போர் செய்கிறதுக்கு எவனாவது கத்தியோட, பெலிஸ்தர்கள் வந்தார்களாம். அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே எதிரிகள் வந்துட்டாங்களாம். டக்குன்னு எதிரிகளில் பார்த்தா என்ன பண்ணிடுவாங்க, இவனுக்கு இன்னும் போருக்கெல்லாம் எக்யூப் ஆகலை, போர் செய்கிற அளவுக்கு இவங்களுக்கு தகுதி ஆகலை. அப்போது அவன் கத்தியோட வந்துட்டானா இவங்க என்ன பண்ணுவானுங்க, திரும்பி போய் எகிப்தில் போய் உட்காந்துக்குவானுங்க. ஐயோ எங்களுக்கு இதே போதும் அப்படின்னு. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு 40 வருஷம் அப்படியே அவர் ட்ரைனிங் கொடுத்தார். வனாந்திரத்தில் ட்ரைனிங் கொடுத்து கூட்டிகிட்டு போனார். அப்போது நீங்கள் சரியான எக்யூப்பாக வரைக்கும் கர்த்தரை அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என்னால் இதை கரெக்டாக இருக்க முடியும்னு உங்களை தகுதிப்படுத்த வரைக்கும் ஆண்டவர் உங்களிடத்தில் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. நல்ல பெரிய கோவக்காரனாக இருக்கிறான், உங்களுக்கு ஒரு காஸ்ட்லி ஐஃபோன் எடுத்து கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? 1 லட்சம் ரூபா 1.5 லட்ச ரூபா வருது, எடுத்துக்கோ. கோவக்காரன் திடீர்னு கோவம் இருந்தால் அப்படின்னு போட்டு உடச்சிட்டு போயிடுவான். எப்படி கொடுப்பார் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை? எக்யூப் பண்ண வரைக்கும் ஆண்டவர் காத்திருப்பார். அடுத்து உன் மைண்ட் எக்யூப் ஆகணும், ரெடி ஆகணும். நான் இதுக்கு தகுதி ஆகிற வரைக்கும் என் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை நான் வச்சு கரெக்டாக நான் பாதுகாப்பேன்னு உள்ள எக்யூப் ஆக வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை நிறுத்தி வச்சிருப்பார். நான் கொடுக்க மாட்டான்னு சொல்லலை, நிச்சயமாக கொடுப்பார். தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார்னு சொல்லவே மாட்டேன், கொடுத்தே தீர்வார்னு தான் சொல்லுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ அந்த பிரியம் நம்ம வாங்கி அதை ஏளனப்படுத்திடக்கூடாது. அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம கேர்லெஸ் ஹேண்டில் பண்ணக்கூடாது. அந்த தகுதி நமக்கு வர வரைக்கும் கர்த்தர் நம்ம வச்சிருப்பார், ஹோல்டு பண்ணி வச்சிருப்பார். அந்த தகுதி உங்களுக்கு எப்பொழுது முழுமையாக, அதனால தான் முழு இருதயத்தோடு முழுசாக கேட்குறார் ஆண்டவர். உன் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடு. ஏன் முழுசு பாதி இருக்கும்போது கொடுத்துட்டாருன்னா அதை அழிச்சிருவோம். நம்ம பாதி இருக்கும்போது, பாதி சிந்தையோடு இருக்கும்போது அதை அழிச்சிருவோம் நம்ம. உங்கள்கிட்ட இப்போ என்கிட்ட பணம் வந்துச்சுன்னு வைங்க, என்ன பண்ண எனக்கு ஒரு கோடி 100 கோடி வருது, உதாரணம் சொல்கிறேன். 100 கோடி வருது. என்னுடைய சிந்தை எங்கே போகும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? கரெக்டாக என்னுடைய தரிசனத்தை நோக்கி போகும். தேவ தரிசனம் எனக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை நோக்கி தான் போகும். இப்போ இவனுக்கு போகுது ஒரு 2 கோடி இவனுக்கு கிடைக்குது, என்ன பண்ணுவான்? BMW இருக்கிறதுலே டாப் ரேங்கிங்கில் என்ன BMW இருக்குது, ஓகே அதை வாங்கிடலாம். இல்லை ஒரு KFC ஒன்று வாங்கி போட்டுடலாம், ஏன்னா எப்போவுமே நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், வியாபாரமும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிஸ்னஸ் மைண்டு. நான் என்ன சொல்கிறேன், நமக்கு பணம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தை எங்கே போகுது, அதை வச்சு ஆண்டவர் கொடுத்துருவார். உங்களுக்கு ஒரு பணம் வரும் பொழுது நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், பாஸ்டர் தரிசனத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறாரு, ஆகையினால் எனக்கு மட்டும் ஒரு 2 கோடி வந்துச்சுன்னா 1 கோடியை நான் சர்ச்சுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு உங்களுக்கு சிந்தை வந்துருச்சுன்னா உங்களுக்கு 2 கோடி கொடுத்துருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இது சிம்பிள். நமக்கு அந்த நம்மளுடைய தரிசனத்தினுடைய காரியங்கள் தான் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள். நீங்கள் வாங்கி இதெல்லாம் செய்வேன் உங்களுக்கு உண்டானதெல்லாம் யோசிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது கதை. சரி யோசிச்சுட்டே உங்களுக்கு இன்னும் ப்ராட் ஆகட்டும் மைண்டுன்னு வெயிட் பண்ணுவார். உங்களுக்கு 2 கோடி வந்துச்சுன்னா அதில் 1 கோடியை நான் சர்ச்சுக்கு கொடுப்பேன் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய சிந்தை மறுரூபமாகட்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து உங்களோட சிந்தை மறுரூபமாகும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்வார். ஹல்லேலூயா. அப்போது உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வருகிறது எதற்காக? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னாவே ஆசீர்வாதம் உங்களுக்கு
ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். அல்லேலூயா. அதனால தான் எவ்வளவு பெரிய வேலை, எவ்வளவு வருமானங்கள், எந்த காரியம், என்ன லைஃப் ஸ்டைல் எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு என்னுடைய தேவ ராஜ்யத்தில் வெறும் எது கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கெல்லாம் சேமியா இருந்துச்சுன்னா போதும், அதை சாப்பிட்டுட்டே உயிர் வாழ்ந்துருவேன். சேமியா கிடைச்சாலும் போதும் ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு வந்து இந்தியாவுக்கு வரும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக உங்களை பெருக செய்வார். அல்லேலூயா. இந்த பலிபீடத்தில் நின்று நான் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவிக்குரிய வார்த்தைகள். நான் ஒருவேளை உலக பிரகாரமான வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம், ஆனால் ஆவியிலிருந்து பெறப்படுகிற வார்த்தைகளை தான் ரிலீஸ் பண்ணுறேன். அதை ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்கிங்க, அப்படியே ஆமேன்னு சொல்லி எடுத்துங்க. அதை வாங்கினதுனால தான் இன்றைக்கி நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறேன். நீங்கள் எடுக்கணும், அதை ரிசீவ் பண்ணணும், வார்த்தைகளை ஆவியில் நீங்கள் எடுக்கணும். அதை எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படியே வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களுடைய மைண்ட் ப்ராட் ஆகணும், பெருசாகணும். அப்போ உங்கள் மைண்டு பெருசாக பெருசாக உங்களுக்கு ஆண்டவர் அதுக்குண்டான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஒவ்வொருடைய சிந்தைக்கு தக்கதாக ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சிந்தை என்னவோ அந்த சிந்தைக்கு தகுந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த சிந்தைக்கு வந்த தேவ ராஜ்யத்தின் சிந்தைக்கு வருகிறவர்களுக்கு அதற்குண்டான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் எப்படி அனுபவிக்கணுங்கிறத அவர் பார்க்க ஆசைப்படுறார். அது வந்து பெரிய டாய் ஷாப், அங்கே கொண்டு போய் இவனை நிறுத்தின பையனை, மூத்த பையனை நிறுத்தி, அவன் குழந்தையாக இருக்கும்போது சின்ன பையனாக இருக்கும் நிறுத்தி, டேய் இங்கே இருக்கிற எல்லா, அப்போல்லாம் நிறையா அமௌண்ட்டு, இங்கே இருக்கிற என்ன டாய்ஸ் வேணாலும் நீ எடுத்துக்கோ, எதை வேணாலும் எடு. நான் நினச்சேன், நான் பார்த்துட்டு போயிட்டேன் அந்த டாய்ஸை இவனுக்கு வாங்கி கொடுக்க வேணும்னு நினைச்சதை. ஒரு பெரிய கார், எனக்கு BMW எனக்கு பிடிக்கும், டாய் கார் ஒன்று பெரிய BMW மாதிரியே இருக்குது. அது ஓடுது, எடுத்து வச்சோம்னா அது மாதிரியே ஓடுது, ஃபாஸ்ட்டாக ஓடுது, எல்லாமே பண்ணுது. அந்த காரை இவனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு யோசிச்சிருந்தேன். அந்த டைமில் யோசிச்சுட்டு இவனை கொண்டு போய் டாய் ஷாப்புக்குள்ளே நிறுத்தி, டேய் உனக்கு என்ன வேணுமா பார்த்து வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நான் பேசாமல் உட்காந்துட்டேன். இவன் வந்து சுற்றி பார்த்துட்டு அந்த டாய் ஷாப் சுற்றுறக்கே நாளாகும். ஒரு நாள் ஃபுல்லாக நிறைய நேரம் சுற்றி பார்த்துட்டு, இவ்வளோ பெருசு ஒரு ஜேசிபி மாதிரி ஒரு சின்ன வண்டி, இவ்வளோ பெரிய ஒரு சின்ன வண்டி எடுத்து வச்சுக்கிட்டு, டேடி எனக்கு இது வேணும் அப்படின்னா, ஓகே இதை வாங்கிக்கலாம், வேறு ஏதாவது பாரு. எனக்கு என்ன ஆசை, அவன் அந்த BMW போய் நிற்பான்னு நினச்சேன். அந்த டாய் அவன் கேட்பான்னு நினச்சிட்டு நான் அவனை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் பாரு, எதை பாரு. அவன் வாங்கிட்டான். அடுத்தது அங்கே போய் நிறுத்திட்டு ஒரு ஜிராஃபி பொம்மை வாங்கிட்டு வந்துட்டான். ஒரு ஒட்டக்கச்சிவிங்கி, ஒரு சின்ன ஒட்டக்கச்சிவிங்கியோட பொம்மை எடுத்துகிட்டு வந்து, எனக்கு இது வேணும். சரி ஓகே வே இன்னும் ஏதாவது பாரு. அப்போது ஆண்டவர் நான் என்ன நினைக்கிறாரு, உன்னை பெருசாக ஏதாவது யோசிக்க சொல்கிறாரு. நமக்கு வந்து ஜிராஃபி மூளை தான், ஜிராஃபி அப்புறம் ஜேசிபி சின்னோடு தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இன்னும் பெருசாக நான் என்கிட்ட பணம் நிறையா இருக்குடா, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கிடான்றேன். அவன் எனக்கு பணம் நிறையா இருக்குன்னு அவனுக்கு தெரியும், எதை வேணால் எடுத்துக்கணும் அவனுக்கு ஓப்பன் பண்ணி விட்றேன். ஆனால் அவனுக்கு யோசிக்கவே முடியல. அவனால் அந்த காரியங்களை யோசிக்க முடியாமல் சின்னதாக அவன் எடுத்துகிட்டு வரது பூரா இவ்வளோ தான், சின்னது. இன்னொன்று எடுத்துகிட்டு வந்தான், என்னமோ பென்சில் மாதிரி வந்து அதில் இப்படி வர மாதிரி, அது என்னமோ அதை எடுத்துகிட்டு இது வேணும், சரி இதெல்லாம் எடுத்துக்கோ. எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, இவனுக்கு எப்போ அந்த மைண்டு ப்ராட் ஆகுதுன்னு, எப்போ அவனுக்கு அதை யோசிக்கிறானோ அப்போ வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு இது 3 வேணுமா, சரி ஓகே வாங்கி போய் பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லிங் எடுத்துகிட்டு போய் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் போகும்போது கார் ஓட்டிகிட்டே யோசித்தேன், இவனுக்கு என்னடா நான் வந்து அந்த அன்னைக்கு ஒரு பெரிய வண்டி எடுத்துகிட்டு போனேன், ஏன்னா அந்த காரை கொண்டு வரணுமே, அதுக்காக வேண்டி இவ்வளவு யோசிச்சு, ஆனால் என் பையனால் அந்த ஒரு பெரிய நான் யோசித்து வச்ச இடத்துக்கு போக முடியலையே அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நிச்சயமாக சொன்னேன், கர்த்தர் நானே அப்படி கவலைப்பட்டேன்னா, உலக பிரகாரமான தகப்பன் ஏன் இப்படி கவலைப்பட்டனா, தேவாதி தேவன் எவ்வளோ கவலைப்படுவார். என் பிள்ளைங்க ஏன் யோசிக்க மாட்டேங்க, ஏன் பெருசாக யோசிக்கல, என் பிள்ளைங்க ஏன் இவ்வளோண்டு இருக்காங்க, இவ்வளோ நமக்கு இவ்வளோண்டு கேட்கும்போது ஆண்ட சொல்லிட்டு, இது உன்னோடது, இது என்னோட கிரிட்லேயே இல்லைங்கிறார், இது என் பிளான்லேயே இல்லை, உனக்கு பெரிய பிளானை வச்சுருக்கேன், பெரிய பிளானை வச்சுருக்கிறேன், நீ என்னை தீத்தணுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற. அவதையும் கொடுக்குறாரு, நீங்கள் சின்னதை கேட்டால் அதையும் கொடுக்குறாரு, இந்தா எடுத்துகிட்டு போ, இதுதானே வேணும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுக்குறாரு. ஆனால் அவரோடது இது இல்லை, அவர் நினைப்பு இது இல்லை, அவர் பெரிய காரியங்களை யோசிச்சிருக்கார். அதுக்கு நம்முடைய மைண்டை தயார் பண்ணணும், அதுக்கு நம்முடைய லைஃப் ஸ்டைலை தயார் பண்ணணும், அதுக்கு நம்முடைய வாழ்க்கை முறையை தயார் பண்ணணும். அப்படி தயார் பண்ணாமல் ஆண்டவர் இடத்துல போய் கேட்டிங்கன்னா கேட்குறத கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் கேட்குறது எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன வச்சுருக்கீங்க, அதே டாய் ஷாப்பில் இவன் வந்து, டாடி எனக்கு எதாவது ஒன்று வாங்கி கொடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க. அவன் என்னோட இஷ்டத்துக்கு விட்டுருந்தான், நான் எதை வாங்கி கொடுத்துருப்பேன், அந்த BMW வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனால் அவன் என் இஷ்டத்துக்கே விடலை, அவனா கொண்டு வந்தான். நம்ம அப்படி தான் ஜபத்தில் நம்மளா கொண்டு போகிறோம், நம்மளா சின்னதை ஒன்று இந்தாங்க எனக்கு இது மட்டும் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஆனால் எனக்கு இது மட்டும் அவர்
டேய் நான் உனக்கு என்னென்ன வச்சிருக்கிறேன், நீ இத்தனோடு பண்ணி இதை கேட்டுட்டு இருக்கிறியாடா, இதை கேட்டுட்டு இருக்கிற கவலைப்படுவார். நான் உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாக வைத்திருக்கிறார். பெரிய காரியங்களை யோசியுங்கள், பெருசாக யோசிங்க. இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இப்போது நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் யோசிக்காதீங்க, உங்கள் அப்பா சூழ்நிலையிலேருந்து யோசிங்க. ஹல்லேலூயா. ஓகே, நம்ம இருக்கிற சூழ்நிலை சின்னது தான், நம்ம மூளை நம்ம அளவுக்கு தான் யோசிக்கும். ஆனால் நான் அப்படி யோசிக்க மாட்டேன், என்னுடைய அப்பா மாதிரி யோசிப்பேன், என் அப்பா மாதிரி யோசிப்பேன். நம்மளுடைய அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒவ்வொரு பாஸ்டரோட தரிசனங்களை சொல்ல சொன்னாங்க. அப்போ நான் நம்முடைய சபையினுடைய தரிசனத்தை சொன்னேன். இப்போது இந்த தரிசனங்களை சொல்லும் பொழுது அவங்க வந்து ஆணு வாயை பிளந்தாங்க. இதெல்லாம் பாஸ்டர், இதெல்லாம் சாத்தியமா? என் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை யோசிக்கிறவர், நானும் பெரிய காரியம், ஏன்னா அவருடைய பிள்ளை தானே நான் பெரிய காரியங்களை தானே யோசிக்கணும். அப்போ ஆண்டவர் எனக்கு முதல் படியாக 5000 பேர்த்து கொடுங்க. முதலாவது தரிசனம் எனக்கு அதுதான். அப்போ என்ன அர்த்தம்? தேவன் உங்களுக்கு பெருசாக வச்சுருக்காரு, நீங்கள் சின்னதை யோசிக்காதீங்க. ஓகே, நல்லா தெரிஞ்சுங்க. ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாரு, அப்புறம் அதை வேத வச்சுருக்காரு. இந்த உலகத்தில் தேவன் உங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் பயன்படுத்தும்படி பெரிய காரியங்களை உங்களுக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் வச்சுக்கிறாரு, அதுக்கு தான் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காரு, அதுக்கு தான் உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாரு, அதுக்கு தான் எல்லா காரியங்களும் நமக்கு இருக்குது. நம்மளுடைய காரியங்கள் முழுவதும் அதை நோக்கி தான் இருக்கணும். ஆண்டவரே உமக்கு நான் சேர்றதுக்கு நான் என்ன எனக்கு கொடுங்க, நான் பண்ணுறேன். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய காரியங்களை நம்ம யோசிக்கும் பொழுது உங்களையும் போஷிப்பார். ஹல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தையும் போஷிப்பார். ஆமென். யோசேப்பு 7 வருஷம் சேர்த்து வச்ச தானியங்களை அவன் மட்டுமா சாப்பிட்டான்? உலகத்துக்கே கொடுத்தான். எந்த யோசிப்புன்னு தெரியல. நான் பேசும்பொழுது உங்களுக்கு பைபிள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்ததுனா தான் அது நான் சொல்கிற காரியங்களை கனெக்ட் பண்ண முடியும். யோசேப்பு எகிப்து தேசத்தில் அவன் போய் அங்கே பிரைம் மினிஸ்டராக உட்காரும் பொழுது 7 வருஷத்து தானியங்களை அவன் சேர்த்து வைத்தான். அதனால தான் அடுத்த 7 வருஷம் பஞ்ச காலத்தில் உலகத்தையே அவன் போஷித்தான். அவனும் சாப்பிட்டான், உலகத்துக்கும் கொடுத்தான். அதே போல் உங்களை யோசேப்புகளாக ஆக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை கொண்டு இந்த உலகத்தை போஷிக்க தேவன் விரும்புகிறார். ஆமேன். ஆகையினால இந்த காரியங்களை கவனமாக இருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஆண்டவர்கிட்ட நீங்கள் கொடுக்கும் பொழுது முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு நீங்கள் அவர்கிட்ட அன்பு செலுத்தணும். முழுசாக அவர் கேட்குறாரு, முழுசாக அவர்கிட்ட கொடுத்துருங்க. அடுத்தது அவர் கொடுக்கறத நீங்கள் கொடுக்கறது ஆண்டவரேன்னு வாங்கணும். பெருசாக நீங்கள் கொடுக்குறது இப்படி நம்ம ஆளுக்கு இப்படியே பழகிட்டாங்க. ஆண்டவர் ஏதாவது ஒன்று கொடுங்க, ஏதாவது ஒன்று இல்லை. ஆண்டவரை நீங்கள் கொடுக்கறது கொடுங்க, எவ்வளோ முடியுமோ வைடாக கேளுங்க. அதனால தான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு ஆபிரகாம் கிட்ட சொன்னார், நீ நடந்து போ, உன் கால் மிதிக்கும் தேசம்லாம் உனக்கு சொந்தமாக்குறேன். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு 10 சென்ட் தரேன், ஒரு ஏக்கர் தரேன், 10 ஏக்கர் அப்படிலாம் சொல்லவே இல்லை ஆண்டவர். உன்னால் எவ்வளவு யோசிக்க முடியும், உன்னால் எவ்வளோ நடக்க முடியும், நட, நான் உனக்கு நடக்கிறதெல்லாம் தரேன், நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு நான் தரேன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. நம்ம கேட்கறது அப்படிதான் கேட்கணும். ஆண்டவரே இப்படி எனக்கு ஒரு உதவி சொல்லுங்க. ஒரு அளவெல்லாம் இல்லை, ஆண்டவருக்கு அளவெல்லாம் கிடையாது. வானத்து நட்சத்திரங்களை பாருன்ட்டாரு, என்ன முடியுமா அதை, அந்த அளவுக்கு உனக்கு பிள்ளைகளை தரேன்னு. எல்லாமே அவருக்கு கவுண்ட்லெஸ் தான். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் லிமிட் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லிமிட் இல்லை. அவர் அன்லிமிட்டெட் காட், அவர் அன்லிமிட்டெட் காட். உங்களுக்கு தரதுன்னா அபண்டன்ஸாக தான் தருவார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. உள்ளே எடுங்க, ஆவியில் எல்லாத்தையும் உள்ளே எடுங்க, ஸ்பிரிட்டில் எடுத்துங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் அன்லிமிட்டெட் காட். அவர் இவ்வளோ இருக்குது. கடல் மண்ணை என்ன இந்த முடிஞ்ச என்னடா, ஒரு குத்தள்ளி உன்னால் என்ன முடியுமா? நான் சொல்கிறேன், கடல் மண்ணை இப்படி இந்த இதை எண்ணி கூடு முடியாது. அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் அன்லிமிட்டடாக கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு பலன் இருக்குதா? நீ அதை ஹேண்டில் பண்ணுவீங்களா? அதை பண்ணினீங்கன்னா ஆண்டவர் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ண எனக்கு பவர் இருக்குது அப்படின்னா கொடுத்துருவார். இன்னைக்கு இது இந்திய தேசத்தை ஆள முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை உட்கார வச்சிருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பவர் இருக்கா சொல்லுங்கள். நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன் உங்களுக்கு அதுக்காக வேண்டி. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வல்லமை இருக்குதான்றவர் கேட்குறார். உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு ஓகே, வெயிட் அண்ட் சீன்னு சொல்லியிருக்கிறார். நான் பார்க்குறேன், காத்திருந்து பார்க்க போகிறேன். கர்த்தர் தரப்போகிறார், நம்ம எல்லாம் ஆளப்போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். நன்றி தகப்பனே, அப்பா நமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே நன்றி தகப்பனே. இந்த நாளில் ஒரு பெரிய சிரமனை நீங்கள் கொடுக்கல, பெரிய ஆழங்களை கொடுக்கல, ஆனால் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் மிஸ் பண்ண இடத்துலலாம் நீங்கள் காட்டி கொடுத்துருக்குறீங்க. ஒருவேளை ஜெபத்தில் நாங்கள் சின்ன சின்ன காரியங்களை கேட்டிருந்துருக்கலாம்,
சின்ன சின்ன காரியங்களை யோசித்து இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை பார்க்கும்படியாக, பெரிய காரியங்களை யோசிக்கும்படியாக எங்களுடைய மைண்டை நீங்கள் திறந்திருக்கீங்க அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எங்களுக்கு சின்ன மூளை தான், எங்களுக்கு சின்னதாக இதை யோசிக்கிறோம். ஆனால் நீங்கள் யோசிக்கும் பொழுது, நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது பெரிய காரியங்களை யோசித்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் யோசிக்காமல் இருந்துட்டோம். நான் மன்னிச்சிருங்க. நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய காரியங்களை கொடுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாமே சொல்லுவோமா, நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறது கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் இனி கேட்க போகிறதில்ல, நாங்கள் தெரியப்படுத்த போகிறோம், அவ்வளோதான். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இதெல்லாம் இருக்குதுன்னு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஆனால் கொடுக்கறத நீங்கள் கொடுங்க, ஆசீர்வாதங்கள் நீங்கள் கொடுங்க, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அதை வைத்து பாதுகாக்கக்கூடிய பலத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் பாதுகாக்கிறோம், வழி நடத்துங்க. நீங்கள் எங்களோடு கூட வாங்க, வழி நடத்துங்க. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே. உம்முடைய அனாதி இந்த மெனிஃபோல்டு விஸ்டம், உம்முடைய ஆண்டவரே அந்த அனந்த ஞானம் அது எவ்வளவு பெருசுன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாம் ஒப்பு கொடு, கண்ணை மூடி ஒப்பு கொடுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம். அந்த அனந்த ஞானம் எவ்வளோ பெருசுன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுடைய ஞானத்தில் எங்களுக்கு நீர் என்ன கொடுக்க சித்தமாக இருக்கிறீரோ அதை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா, பெற்றுக்கொள்ளுகிறோம்ப்பா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நானும் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரபடப ஷகரபலரப ரிகரமதுலுரிபடமன ஷிகிரிபதலரிபா. தேங்க் யூ ஜீசஸ். நெடு நாட்களாய் காத்திருந்த அந்த காரியங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் அப்பா. ஒரு வேளை அது வர்றதுக்கு நாங்களே தடையாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஒரு விஷயம் மன்னிங்க. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கல்ல ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஜபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுக்க போகிற எல்லா நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். எங்களால் எவ்வளவு ஹேண்டில் பண்ண முடியும், எவ்வளோ எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குதோ அந்த கெப்பாசிட்டியை, அதுக்கேற்ற பலன்களை, அதுக்கேற்ற ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுங்க. எங்களுடைய கெப்பாசிட்டி என்ன? உம்முடைய கெப்பாசிட்டி தான் எங்கள் கெப்பாசிட்டி. நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு கொடுக்க பிரியமாக வச்சுருக்கீங்களோ, நீங்கள் எவ்வளவு தாங்கக்கூடிய அளவில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த அளவாக எங்களே மாற்றுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த நிம்மதியும் அந்த ஒரு கிருபைகளையும் நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பொருளாதாரத்தை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய வருமானங்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய குடும்பங்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தின் மக்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய இரத்த சம்பந்தமான சொந்த பந்தங்கள் ஒருவரையும் நீங்கள் ஆண்டவரே விடாதபடிக்கு எல்லாரையும் இந்த ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கும்படி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்த ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்த தேவ ஆவியானுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரை நாங்கள் உட்கொண்டிருக்கிறோம். அது ஆண்டவரே அது கிரியேட் செய்யட்டும், எங்களுக்குள்ள கிரியேட் செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்துகிறது போல பிற இடத்திலும் அன்பு செலுத்துகிற கிருபை உண்டாகட்டும். ஒருவேளை நாங்கள் யாருக்கிட்டையாவது ஆண்டவரே மனஸ்தாபம் வந்திருந்ததுன்னா, ஆண்டவர் யார்கிட்டையாவது வாக்குவாதங்கள் வந்திருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்கள் சமூகத்துக்கு முன்பாக, தெய்வ பிரசனத்துக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வேளை வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், நாங்கள் யாரையாவது காயப்படுத்துகிற காரியங்கள் உண்டாயிருக்குமே. ஏன்னா ஒரு விஷயம் தயவாய் மன்னிங்கப்பா, தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நிமிடத்தில் அதன் மூலமாக வந்த எல்லா கிரியைகள், மனிதர்களிடத்தில் நாங்கள் வம்பு செய்த, நாங்கள் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்த எந்த காரியமாக இருந்தால் நாங்கள் செய்திருந்தால் ஒரு விஷயம் நம்ம சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அது எங்களை எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்தாதபடிக்கு, அது எந்த விதத்திலும் ஆண்டவரை மீறுதலுக்குள்ளாக நடத்தாதபடிக்கு தேவனுடைய வல்லமை அதை ஆண்டு கொள்ளட்டும். நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நன்றி தகப்பனே. இனி நாங்கள் யாரிடத்துலையுமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் விரோதம் பாராட்டாதபடிக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம், உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்களை பயன்படுத்துங்க. எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. ஒன்று விடாமல் பெற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்திலிருந்து வருகிற எத்தனை கோடினாலும் எங்களுக்கு வேண்டாம். உம்முடைய ராஜ்யத்திலிருந்து வரும், உம்மிடத்திலிருந்து கிடைக்கிற ஒரே ₹1 கூட அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருமே. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தின் ரீதியில் எதுவும் வேண்டாம்.
தேவனுடைய பரிசுத்தத்தின் ரீதியில் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய குடும்பத்தின் மக்களையும் எங்களுடைய வேலையை தொழிலை எங்களுடைய சரீரத்தை எல்லாவற்றையும் அது பலத்த கரங்களாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுங்க. அடுத்த முறை அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் தேவனுடைய மாறாத கரம் எங்களோட கூட இருக்கட்டும். தேவனுடைய வழி நடத்தும் கரம் எங்களோடு இருக்கட்டும். தேவனுடைய செழிப்பின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்களோட கூட இருக்கட்டும். தேவனுடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். அப்பா ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வர தடைப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் அன்று இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு கூட நடத்துங்க. அப்பா பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.